ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், பெரியம்மா வீட்டிலேருந்து புளிய மூத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வறுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி அதில் இருக்க குப்பையெல்லாம் பிறக்கி எடுத்தாச்சு. இனி விறகு அடுப்பில் மணல் தட்டி அதில் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா வறுத்துட்டு இருக்கும் போதே முத்து டப் டப்னு வெடிக்க ஆரம்பித்தாச்சு. சரி சீக்கிரம் வறுத்து எடுத்துகிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெடியாக ஆரம்பித்தாச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது 2 முத்து கிடச்சா கூட அதை அடுப்பில் போட்டு சுட்டுனாலும் சாப்பிடுவோம். அது ஒரு ஜாலியாக இருக்கும். வறுத்து ஆறுன பிறகு அதை அழகாக உடச்சி எடுத்து உப்பில் ஊற போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். முந்தியெல்லாம் நிறைய இருக்கும்போது நாங்கள் அம்மி குழவி இருக்கல, அதை வச்சு அதில் இருக்க தோடெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ எனக்கு மட்டும் கொஞ்சோல எடுத்துக்கிட்டு அதோட தோடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் உப்பு போட்டு அழகாக ஊற வச்சாச்சு. இந்த ஊற வச்ச போது அது வாசனையாகவும் இருக்கும். சூடாக இருக்கும்போது 2 முத்தை எடுத்து சாப்பிட்டாச்சு. என்னமோ ஊற வச்சு அதை சாப்பிடணும். எனக்கு மட்டும் 4-5 முத்தை எடுத்து கொஞ்சம் எடுத்து ஊற